Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணி விட போகிறேன். இண்டிபெண்டன்ஸ் டே அதுக்கு வந்து பாரத மாதா காஸ்டியூம் போட்டு விட சொல்லியிருந்தாங்க. நார்மலாகவே பாரத மாதா காஸ்டியூம்னாலே ஒயிட் கலர் சாரீ, சைட்லலாம் வந்து ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர் வர மாதிரி பார்டர் வச்சு அந்த மாதிரி தான் சாரீ வியர் பண்ணுவோம், அல்லது ரெட் கலரில் சாரீ பட்டு சாரீ வியர் பண்ணுவோம். அவளோட டான்ஸுக்காக க்ரீன் கலரில் ரெடி பண்ணி விட சொல்லியிருந்தாங்க சாரீ கிட்டி. ஸோ அவளுக்கு நான் என்ன மாதிரி காஸ்டியூம் போட்டு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி வந்து இது வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனாக இருக்கட்டும், ஏதாவது ஈவெண்ட்டுக்கு டான்ஸுக்கு இந்த மாதிரி எப்படியெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரத மாதாவுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ளாக் ஸ்டிக் வச்சு ஃப்ளாக் ரெடி பண்ண போகிறேன். நார்மலாக ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ளாக்லாம் மோஸ்ட் வந்து கடையில் ஷாப்லேயே கிடைக்கும். எவ்வளோ நம்ம பாப்பா வந்து கட்டையாக இருக்கிறனால அவளுக்கு ஏற்ற மாதிரி பெரிய ஃப்ளாகாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமான ஃப்ளாக் வாங்கி அதில் வந்து நாட் போட்டு கட்டி வச்சுக்கிட்டேன். ஸ்டிக்லேயும் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து கோல்டன் கலர் பேப்பர் வாங்கி ஒட்டி சூப்பராக ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீடம், பாரத மாதாவுக்கு வந்து கிரீடமும் கையில் வைக்கிற மாதிரி ஒரு சின்னதாட்டு கெட்டுற மாதிரியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து எல்லோ கலரில் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஷேப் மாதிரி நமக்கு என்ன ஷேப்பில் வேணும் அந்த மாதிரி இதை ட்ரை பண்ணி நம்ம வரைஞ்சி ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மொத்தம் 3 பீஸாக கொஞ்சம் திக்னஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பீஸாக கட் பண்ணி 3மே ஒரே இதாக ஒட்டி வச்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் பேப்பர் வச்சு ஒட்டிக்கிட்டேன். பேக் சைட்லேயே இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டார் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு தோணுச்சு. அதுக்காக இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு எதுனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளெயினான ஒரு நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா குழந்தைங்களுக்கு வச்சு பார்க்கும்போது அது கரெக்டாக ஃபிட்டாக இருக்கா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வரைஞ்சி கட் பண்ணுறது நல்லது. நான் இந்த மாதிரி பேப்பரை வந்து 2 ஃபோல்ட் பண்ணி பென்சில் வச்சு வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஸ்டார் இந்த முள்ளாட்டு வர்றது மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் வந்து நான் அந்த எல்லோ கலர் சார்ட் பேப்பருக்கு மேலே வச்சுட்டு இதே மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பின்னாடி கட்டுற மாதிரி நான் நாட் போட்டிருந்தேன். பட் வந்து நான் வந்து பின்னாடி இது வச்சனால நான் ஸ்டாப்லெட் பண்ணி பின் போட்டு வச்சுருந்தேன். கிரீடம் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கிறதுக்காக நான் வந்து நம்ம ப்ளவுஸ்லாம் வைக்கக்கூடிய பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வந்து சாரீக்கு வந்து க்ரீன் கலர், ஸோ வந்து சாரீக்கு மேட்சாக வந்து க்ரீன் கலர் ஸ்டோனும் ஒயிட் கலர் ஸ்டோனும் எடுத்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். பேக் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் மாதிரி இருக்கும்ல, அந்த இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஸ்டோன் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிரீடம். கையிலையுமே பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடியதுக்கு வந்து சின்னதாட்ட க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு ஒட்டி அதையுமே சூப்பராக கெட்டுறதுக்கு வந்து க்ரீன் கலர்லேயே நாட் போட்டு இந்த த்ரெட் போட்டு வச்சுருந்தேன். தலையில் வைக்கக்கூடிய கிரீடமும் கையில் கட்டுறதுக்கும் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு சாரீ பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரியவங்க வியர் பண்ணுற மாதிரி நார்மல் சாரீ எடுத்துக்கல. ஏன்னா ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம ப்ளவுஸ் பீட்டுன்னு தனியாக இருக்கும்ல, அதில் வந்து 4 மீட்டர் தனியாக எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. க்ரீன் கலரில் வந்து பட்டு கிளாத் மிக்சடாக இருக்கிற மாதிரி ப்ளவுஸ் பீட்டு ஒரு 4 மீட்டர் எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து கோல்டன் கலரில் ப்ளவுஸ் வியர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ வந்து ப்ளவுஸ் பீட்டும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் குழந்தைங்களுக்கு வந்து பட்டு பாவாடை சட்டை இருக்கும். ஸோ அந்த பட்டு பாவாடையிலே பார்த்தீங்கன்னா அந்த சட்டையை வந்து மடித்து வந்து ப்ளவுஸ் மாதிரி போடுறதுக்கு செட் பண்ணிக்கிட்டேன். குழந்தைங்களுக்கு வியர் பண்ணுறதுனால முதலே ப்ரீ ப்ளீட் எடுத்து வைக்கிறது நல்லது. ஸோ வந்து முதலே ப்ரீ ப்ளீட் எடுத்து வச்சுட்டேன். வியர் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஃபேன்சி ஐட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா காதில் போடுறதுக்கு ஒரு ஜிமிக்கி, அது போக பார்த்தீங்கன்னா பவள மாலை, அது போக வந்து வளையல் எல்லாமே மேட்சிங்காக இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு சாரீ வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேக்கப் பண்ணிவிட்டு ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு விட்டுருந்தேன். பாரத மாதனாலே மோஸ்ட்லி டான்ஸில் வந்து அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனாக இருக்கும்போதுக்கு அதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுங்க பேசுகிறதுக்கு. இந்த மாதிரி தான் காஸ்டியூம் போட்டு ரெடி பண்ணணும். எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.